வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யோவான் பிறப்பதற்கு முன்பே அவனது பெயர், செய்யவிருக்கும் பணி, அப்பணியின் விளைவு ஆகியவை அறிவிக்கப்பட்டன. தேவன் தமது ஊழியனை அவன் தன் தாயின் கருவிலே அறிந்து தெரிந்தெடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் இந்த யோவானையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். யோவான் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். முதலாவது, அவன் மகிழ்ச்சி அளிப்பவன். மக்களுக்கு பாரமாயிருக்க அல்ல, மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு, பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம், நம் மற்றவர்களை மகிழ்விக்கும்படியாக, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது அதை அறிவித்தவரை மகிழ்விக்கிறோம். இவன் ஏன் பிறந்தான் என்று சலிப்படைய செய்யக்கூடியதாக நம் வாழ்க்கை அமைந்துள்ளதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நம் அநேகரை மகிழ்விக்கும் வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கர்த்தருக்கு முன் பெரியவன். மனிதர் பார்வையில் பெரியவனாக கருதப்பட விரும்புவது இயல்பு. மனிதனின் கணிப்பு ஒருவரது வெறுப்புகளுக்கு தக்கபடி வேறுபடும் என்பதால் அது நம்பத்தகுந்ததல்ல. பொருளும் பெயரும் ஈட்டிய மனிதனை உலகம் பெரியவனாக கருதும். ஆனால் தேவன் சத்தியத்திற்காக பாடு அனுபவிக்கிறவனை பெரியவனாக கருதுகிறார். மூன்றாவது, யோவானை குறித்து நாம் வாசிக்கும்போது பரிசுத்தத்திற்கு சாட்சியாயிருப்பவன். யோவான் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பரிசுத்தனாய் வாழ்ந்தான். இதை நாம் 15, 17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அது மாத்திரமல்ல, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எனக்கருமையானவர்களே, யோவான் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமல் இருந்து தன்னை கரைபடாது காத்து கொண்டான். தானியேலின் தீர்மானத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். எனக்கு அருமையானவர்களை, யோபுவை குறித்து நாம் வாசிக்கும்போது யோபு 31வது அதிகாரம் 1வது வசனத்துல, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று எழுதுகிறார். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நான்காவது, யோவான் மக்களை திருப்புகிறவன். மத வைராக்கியத்திலும் பாரம்பரியத்திலும் மூழ்கியிருந்த யூத மக்களை சத்தியத்திற்கு நேராக திருப்பினான் யோவான். நரகத்தை நோக்கி விரைந்தோடும் மக்களை நித்திய வாழ்விற்கு நேராக திருப்பி விடுவது நம் ஒவ்வொருடைய பொறுப்பாயிருக்கிறது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யோவானைப் போல மகிழ்ச்சி அளிப்பவனாய், கர்த்தருக்கு முன் பெரியவனாய் இருக்கும்படியாய், பரிசுத்தத்திற்கு சாட்சியாயிருப்பவனாய், மக்களை திருப்புகிறவனாயிருந்தான். இப்படிப்பட்ட
குணாதிசயங்கள் நம்மூலமாய் வெளிப்படும்போது நாமும் தேவனுடைய உண்மையான சாட்சிகளாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.